எலக்ட்ரானிக் காம்பனண்ட் எது எடுத்தாலுமே அதில் 2 பின் இருக்கும். ஆனால் இந்த டிரான்சிஸ்டருக்கு மட்டும் 3 பின் இருக்குங்க. 3 பின்னா என்னது? இந்த 3வது பின் என்ன பண்ணுது? ஒரு பின்னை வந்து நம்ம கலெக்டர் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொரு பின்னை வந்து நம்ம எமிட்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே தான் வந்து கரண்ட் உள்ளே வரும், இது வழியாக தான் கரண்ட் வெளியே போகும். ஓகேங்களா? பட் அப்போ இந்த சென்டரில் இருக்க பின் என்ன? இது வந்து பேஸ் பின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பேஸ் பின்னில் நம்ம எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணாதான் இந்த கலெக்டருக்குள்ளே வர கரண்ட் வந்து எமிட்டர் வழியாக வெளியே போகும். இதுவே இந்த பேஸ் பின்னுக்கு நம்ம கரண்ட் சப்ளை பண்ணாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் நடுவில் இருக்க கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுரும். இதை இன்னும் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டேப் எடுத்துக்கலாம். இந்த டேப்போடைய இந்த பைப் இருக்க எண்டு தான் வந்து கலெக்டர், இந்த டேப்போடைய எக்ஸிட் தான் வந்து எமிட்டர். ஓகேங்களா? ஸோ தண்ணி உள்ளே வரும், இது வழியாக தான், எமிட்டர் வழியாக தான் வெளியே போகும். ஆனால் இந்த பேஸ் வந்து நம்மளோட டேப்போடைய திருகிற இந்த நாபை நம்ம திறந்தால் மட்டும்தான் கலெக்டரில் இருக்க தண்ணி வந்து எமிட்டர் வழியாக போகும். அதே தாங்க இந்த பேஸ்ன்ற பின்னும் பண்ணுது. ஸோ இது போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எளிமையான சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸுக்கு நம்ம ENS சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.